ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதில் இன்றைக்கி 3வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 12/12/83 12/12/83. ஹெட்டிங் ஏகாகிரதா மூலியமாக சர்வ சக்திகளின் பிராப்தி. ஏகாகிரதா மூலியமாக சர்வ சக்திகளின் பிராப்தி. ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் இருக்குது, பவர்னு. ஃபிசிக்ஸில் பவர்னா ஒர்க் டன் பை யூனிட். ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எவ்வளோ வேலை செய்கிறோம், ஒர்க் டன் பை டைம். அதோட ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அப்பான் டைம். அதாவது தமிழில் சொல்லணுன்னா, சக்தினா ஃபிசிக்ஸில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எவ்வளோ நீங்கள் வேலை செய்கிறீங்க. இப்போ 1 ஹவரில் இவ்வளோ வேலை செய்ய முடியும். அப்போ அது உங்களுடைய பவர், உங்களுடைய சக்தி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேர் ரியா. ஒரு பையன் இருக்கா, அவங்க பேர் ஹாரி. அவங்க 2 பேரும் ஜிம்முக்கு போகிறாங்க. அவங்க அங்கே போய் அந்த இதெல்லாம் லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு 10 kg வெயிட் இருக்குது. அப்போ பிரியா 3 செகண்டில் அந்த 10 கிலோ வெயிட்டை தூக்கிடுறாங்க. ஆனால் ஹாரிக்கு 10 செகண்ட் தேவைப்படுது அது அந்த இதை லிஃப்ட் பண்ண. இப்போ யாருக்கு நிறைய சக்தி இருக்குது, ரியாக்கா ஹாரிக்கா? ரியாவுக்கு 3 செகண்ட் தான், ஹாரிக்கு 10 செகண்ட் தேவைப்படுது அதே வெயிட்டை தூக்குறதுக்கு. இப்போ நீங்கள் யாரை சொல்வீங்க, யார்கிட்ட நிறைய சக்தி இருக்குன்னு? நீங்கள் யார் சொல்வீங்க? ரியாவை தான் சொல்வீங்க. ஏன்னா அவங்க 3 செகண்ட்லேயே தூக்கிடுறாங்க. இந்த சக்தி எங்கேருந்து வந்தது? அந்த பவர் அவங்களுக்குள்ளாரே தான் இருந்தது. அவங்க மசிலில் அந்த பவர் இருந்தது. அப்போ அந்த ஜிம்முக்கு போகும்போது அந்த ஓரால், அந்த அட்மாஸ்பியரில் அந்த பவர் வெளியே வருது. ராஜயோகாலையும் அதை தான் சொல்லி தரப்படுது. இந்த 7 நாள் பாடத்தில் 6வது நாளில் இதை சொல்கிறாங்க. நம்ம ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ண நமக்குள்ளார உள்ள சக்திகள் எமர்ஜ் ஆகுது. நமக்கு எவ்வளோ பவர் சொல்லி கொடுத்தாங்க? 8 சக்திகள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 8 எதுவும் ஞாபகம் இருக்கா? பவர் டு டிஸ்கிரிமினேட், பகுத்தறியும் சக்தி. பவர் டு வித்ட்ரா, பவர் டு பேக்கப் பண்ணக்கூடிய சக்தி. கோஆப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி, பொறுத்து கொள்ளும் சக்தி. ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி, ஜட்ஜ் பண்ணக்கூடிய சக்தி. பவர் டு அக்கமடேட். இந்த 8 சக்திகள் நமக்கு அந்த 7 நாள் பாடத்தில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த 8 சக்திக்கு பின்னாடி ஒரு சூப்பர் பவர் ஒன்று இருக்கு. அந்த சூப்பர் பவரை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பவர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த சூப்பர் பவர் என்னது? பவர் டு கான்சென்ட்ரேட், ஏகாகிரதா சக்தி. பாபா என்ன சொல்கிறாருன்னா, எங்கே ஏகாகிரதா சக்தி இருக்கோ அங்கே எல்லா சக்தியும் வந்துடும். ஸோ இந்த 12/12/83 அவ்யக்தவாணிலையும் பாபா ஃபுல்லாக இதை பற்றி தான் சொல்கிறார். ஏகாகிரதா சக்தியை பற்றி தான் ஃபுல்லாக பாபா சொல்கிறார். ஸோ அப்போ ஏகாகிரதானா என்ன, கான்சன்ட்ரேஷன்னா என்ன? கான்சன்ட்ரேட்டுங்கிற வேர்டை 2ஆக பிரிச்சுக்கலாம். கான் ப்ளஸ் சென்ட்ரேட். கான்னா டுகெதர், சென்டர்னா சென்டர், டுவர்ட்ஸ் த சென்டர், ஒரு சிங்கிள் பாயிண்ட். கான்சன்ட்ரேஷன்னா நம்ம சேர்ந்து அந்த சென்டருக்கு போகிறோம். யோகாலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா தாட்ஸையும் டிட்டாச் பண்ணி ஒரு புள்ளி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம அந்த அவேர்னஸை ஒரு சென்டருக்கு கொண்டு வரோம். பாபா எப்படி சொல்கிறாரு, ஏகாகிரதாவை ஒரு நேரத்தில் ஒரே எண்ணம் தான். இப்போ கூட நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், கேட்டுட்ருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், மனசில் எவ்வளோ எண்ணங்கள் ஓடுது. நான் ஃபுல்லாக அந்த ப்ரெசன்ஸோடு கேட்குறேன்னா, ஆத்ம உணர்வில் கேட்குறேன்னா, ஒவ்வொரு வேர்டை அப்சர்வ் பண்ணுறேன்னா எவ்வளோ எண்ணங்கள் என் மனசில் ஓடுது. உங்களை டிட்டாச் ஆகி செக் பண்ணி பாருங்கள். உங்களை செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம எப்போ நம்மளை செக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போயே நம்ம எண்ணங்களோட டிராஃபிக் வந்து நிற்க ஆரம்பிச்சிடுது, நம்ம சென்டருக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்டெபிலைசேஷன். பாபா தான் சொல்கிறார், ஒரே சங்கல்பத்தில் நிலைச்சிருங்க, அதான் யோகா. ஒரு புள்ளி ஆகிடுங்க யோகாவில். புள்ளியாகி புள்ளியை நினைவு செய்யுங்க, அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. நடந்தது எல்லாத்துக்கும் ட்ராமா இதுபடி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ கான்சன்ட்ரேஷனுக்காக கான்ஸ்டன்ட் நிரந்தர அட்டென்ஷன் வந்து தேவை. நான் என்ன செய்கிறேனோ அதில் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். நான் எப்போ கவனம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ என்னோடய எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்குது, நம்ம சென்டருக்கு வர ஆரம்பிச்சிடுறோம். பாபா சொல்கிறார், இது வந்து இன்காகினேட்டோ பவர். இது வந்து நம்ம மைண்டை வந்து எல்லா விஷயத்துலேருந்து விடுவிக்க வைக்குது, அலைய விடாமல் பிடிச்சிக்குது. இது வந்து நம்ம ஒரு பவர்ஃபுல் சித்தி உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அது வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அதை கேட்ச் பண்ண முடியும், நம்ம தூரத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய முடியும் இங்கே உட்காந்துக்கிட்டே. அடுத்து பாபா என்ன சொல்கிறேன்னா, இந்த சக்தி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நேச்சுரல் ஒரு மகான்தாவை அடைய ஹெல்ப் பண்ணுது, ஒரு கிளாரிட்டி அடைய ஹெல்ப் பண்ணுது. பாபா விதவிதமான பெனிஃபிட் சொல்லியிருக்கார், இந்த முரளியில் விதவிதமான பவர் சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு ஹோம் ஒர்க். இப்போ நம்ம வந்து ஒரு 30 பெனிஃபிட்ஸ் எழுதணும். பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷனால் என்னென்ன பெனிஃபிட் அதை வந்து எழுதணும். மினிமம் 30 பாயிண்ட் எழுதணும். ஏகாகிரதானால என்னென்ன பெனிஃபிட் முரளிலையும் பாபா நிறையா சொல்லியிருக்காரு, மற்றதை நீங்கள் சிந்தனை பண்ணி எழுதுங்க. அடுத்து பாபா என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லோரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுல நல்லா இருக்கோமா, நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள், என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஏகாகிரதா நல்லா இருக்கா. அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவேர்னஸ், ஒன்று வந்து மைண்ட். அவேர்னஸ்னால் என்னது? அவேர்னஸ்னால் என்னதுன்னா ஒரு லைட் பந்து மாதிரி. லைட் வந்து விதவிதமான செக்ஷன் இருக்கு. நம்ம மைண்டில் வந்து ஜெலசிக்கு ஒரு இடம் இருக்குது, சாப்பாடுக்கு ஒரு இடம் இருக்குது, மைண்டில் வந்து கோபத்துக்கு ஒரு இடம் இருக்குது, சந்தோஷத்துக்கு ஒரு இடம் இருக்குது, ஜாய்க்கு ஒரு இடம் இருக்குது. மைண்டில் அந்த மாதிரி விதவிதமான இடம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த க்ளோயிங் பால் ஆஃப் லைட், அந்த லைட்டின் பந்து, அது வந்து அவேர்னஸ். இந்த பால் வந்து அந்த மைண்டுக்குள்ளார எங்கே ட்ராவல் ஆகுதோ அந்த ஏரியா வந்து அதிகமாகும், லைட் ஆகும். நம்ம முழு கவனமும் அங்கே போக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்கள் மேலே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெளியே ஒரு படத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்டோட ஒரு படத்துக்கு போகிறீங்க, ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கீங்க, லைட்ஸ்லாம் ஆனாக இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து மூவி ஸ்டார்ட் ஆக போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகும், இப்போ டைரக்டர் வந்து நல்ல டைரக்டராக இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், உங்கள் அவேர்னஸை வந்து விதவிதமான இடத்துக்கு கொண்டு போவார். பிக்சர் மூலியமாக அவங்கள துக்கப்படுத்துவார், சந்தோஷம் காமிப்பார், ஆக்ஷன் காமிப்பார், சஸ்பென்ஸ் காமிப்பார். அதெல்லாம் வந்து உங்கள் மைண்டில் ஓடும். ஓ இப்படியே நடக்குதா, அப்படியே நடக்குது, நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி டைரக்டர் வந்து அந்த படத்தை டிசைன் பண்ணுவார். இல்லை பேய் படமாக இருந்தால் பயம் படுத்துகிற மாதிரி அவங்கள கொண்டு போவாங்க. 2 மணி நேரம் கழித்து அந்த மூவி முடிஞ்சிடும். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து 500 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க. எதுக்காக? அந்த படம் பார்க்க. எதுக்காக? மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த தேட்டரில் போய் 500 800 டிக்கெட் கொடுக்குறோம். எதுக்கு? நம்ம மைண்டோட அவேர்னஸை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக. அப்போ என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. உங்கள் மைண்டில் ப்ளே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டெய்லியும் இது நடக்குது.
காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மற்றவங்கள அலோவ் பண்ணுறோம். ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா கொண்டு போக நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் எது ப்ளே பண்ணுதுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அது நம்ம அவேர்னஸை வேற எங்கேயோ கொண்டு போயிடுது. ஸோ அப்போ நம்ம ரிமோட்டை வேற ஒருத்தவங்க கையில் கொடுத்துரும். அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். அப்போ உங்களை எது டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதுலேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கோங்க, அதுலேருந்து நீங்கள் விலகிக்கோங்க. ஏன்னா ஆர்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்னன்னா, அந்த பால் ஆஃப் லைட்டை ஒரே விஷயத்தில் இருக்கணும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த இதில் இருக்கணும். நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இதுதான் ஆர்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அந்த லைட் பாலோட டெண்டன்சி என்ன, அது இங்கே அங்கே போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் கொண்டு வாங்க, மறுபடியும் கொண்டு வாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட். அப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க எது அலையுதுன்னு. அந்த அவேர்னஸ் மைண்டுக்குள்ளார விதவிதமான இடத்துக்கு அலையுது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கலாம். எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. பேக் சப்போர்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்காக நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. உங்கள் கையில் ஏதாவது இருந்தால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கை அப்படியே மேலே நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விடுங்க மெதுவாக. உங்கள் ரூம் மேலே கவனம் செலுத்துங்க. உங்கள் கவனம் நீங்கள் எந்த சேரில் உட்காந்துருக்கீங்களோ அது மேலே கொண்டு போங்க. இப்போ உங்கள் மேலே இப்போ கவனத்தை கொண்டு வாங்க. நீங்கள் எது மேலே உட்காந்துருக்கீங்களோ அதை ஃபீல் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உள்ள அந்த சவுண்டு மேலே அவேர்னஸ் கொண்டு வாங்க. என்னை சுற்றி என்ன சத்தம் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிங்க, கடைசியாக நான் எப்போ சென்டருக்கு போனேன், அந்த சென்டரோட போர்டை நான் படித்தேன்னா, அப்படி படித்தேன்னா அந்த போர்டில் என்ன எழுதியிருந்தது, என்ன கலர் இருந்தது, அதை நல்லா பாருங்கள். என் சென்டரோட கேட் என்ன கலரில் இருந்தது அதை பாருங்கள். எந்த டைரெக்ஷனில் அந்த கேட் ஓப்பன் ஆச்சு, உள்ளார ஓப்பன் ஆச்சா வெளியே ஓப்பன் ஆச்சா. அப்படியே இப்போ உங்கள் கவனத்தை பாபா ரூம் கிட்ட கொண்டு போங்க. பாபா ரூமுக்கு பாபாவோட கண்களை பாருங்க. இப்போ அங்கேருந்து அப்படியே முரளி கிளாஸுக்கு போங்க மனசால. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் பிக்னிக்கு போனேன் லாஸ்ட்டாக, ஒரு வெக்கேஷனுக்கோ இல்லை பக்கத்தில் சும்மா ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு போனேன். யார் கூட போனேன்? நான் தனியாக இருந்தேன்னா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுமா, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போகணுமா, எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், அங்கே ஏதாவது காசு செலவு பண்ணோமா, அங்கே உள்ள கிளைமேட் எப்படி இருந்தது, அங்கே உள்ள கிளைமேட் நல்லா இருந்ததா, இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா வெதர் சரியில்லைன்னு. உங்கள் அவேர்னஸை மறுபடியும் இந்த ரூமுக்கு கொண்டு வாங்க. இங்கே உள்ள வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்கள். அந்த சவுண்ட் நீங்கள் கேட்குறத ஃபீல் பண்ணுங்கள். இந்த இடத்தோட அவேர்னஸில் வந்துடுங்க. மறுபடியும் அந்த சோஃபா மேலே உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க. ஓம் சாந்தி. இப்போ மெதுவாக கண்களை திறந்துக்கோங்க. ஸோ இந்த 2 நிமிஷத்தில் நம்ம இதை புரிஞ்சிக்க முடிஞ்சது.
நம்ம அவேர்னஸை, கவனத்தை விதவிதமான இடத்துக்கு கொண்டு போகணும். நான் இப்போ சேரை பற்றி சொன்னனும், நான் சேரை கவனம் செலுத்தும் போது சென்டரை பற்றி யோசிக்கல. நான் பாபா ரூமில் இருக்கும்போது சேரை பற்றி யோசிக்கல. ஸோ இதுதான் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஒரு நேரத்தில் ஒரே சங்கல்பம் எடுத்துக்கிறது. ஆனால் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஆனால் நம்ம சதா இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுதா? ஏன் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல? அம்மா ஸ்டூடெண்ட்க்கு சொல்லும், படிப்பில் கவனம் செலுத்துன்னு. ஆனால் அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்களே எப்படி கவனம் செலுத்தணும்னு. டீச்சர் கூட சொல்லுவாங்க ஸ்கூலில், படிப்பில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு. ஆனால் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா எப்படி கவனம் செலுத்தணும்? இல்லை. ஆனால் ஏன் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல? 2 பேசிக் ரீசன். ஏன்னா யாரும் நமக்கு அது சொல்லி கொடுக்கல. எல்லோரும் சொல்கிறாங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க, ஆனால் யாரும் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரல. செகண்ட் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். நம்ம இந்த கான்சன்ட்ரேஷனை ப்ராக்டிஸ் பண்ணல, நம்ம டிஸ்ட்ராக்ஷன் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பாருங்கள், 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் முழிச்சிட்ருக்கோம். அந்த 16 மணி நேரத்துலேயும் 16 ஹவர்ஸும் நம்ம டிஸ்ட்ராக்டடாக தான் இருக்கோம். ஸோ ஒரு வீக்கில் 112 ஹவர்ஸ் நம்ம டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஆயிடுச்சு அது? ஸோ அப்போ ஒரு வருஷம் கழித்து நம்ம மாஸ்டர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுவோம். ஏன்னா அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 2-3 வருஷத்தில் நம்ம அதில் ப்ரோ ஆகிடுவோம், எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். இங்கே யாராவது கிளாஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கவனம் அங்கே இருக்காது. அப்போ முரளியில் கூட பாருங்கன்னா, பாபா சுப்ரீம் டீச்சர். ஸோ அதனால தான் அவர் 2 விஷயத்துலேயும் கவனம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுவும் சொல்கிறாரு, எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுவும் சொல்லித்தரார். 2மே சொல்லித்தரார். அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கான டூல்ஸும் தராரு. இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ரொம்ப இனிமையான ஒரு டூல் தரேன் ப்ராக்டிஸ் பண்ண. அதான் என்னன்னா தனிமை, ஏகாந்தம். இந்த ஏகாந்தம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நீண்ட காலம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கடைசி நேரத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் தனியாக உட்காந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இது எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்னா, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட நான் ஏகாந்தம் ஃபீல் பண்ணும். நிறைய மக்கள் இருப்பாங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இருந்தாலும் நான் அந்த ஏகாந்தமாக ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நடுப்புறமும் நான் சாந்தமாக இருக்கிறதுக்கான அந்த ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, லாங் டைம் ப்ராக்டிஸ் தேவைன்னு. ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஏகாந்தத்துக்கான ப்ராக்டிஸ் நம்ம நீண்ட காலம் பண்ணணும். அடுத்து பாபா என்ன சொல்கிறோன்னா, இதுதான் ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாரும் எல்லா விதமான நோயிலேருந்து விடுபடுவாங்க. இந்த முழு உலகத்தில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், நாளுக்கு நாள் ஸோ இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் படி நீங்கள் பார்க்கலாம், எமர்ஜென்சிஸ் நிறைய அதிகமாகிட்டே போகுது. இந்த மாதிரி எமர்ஜென்சி ஆத்மாக்கான எமர்ஜென்சி. சில பேர் ஹோப்லெஸ் ஆயிடுறாங்க, சில பேர் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஆகுது, நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதில் திருப்தி ஆகிடுறோம். ஆனால் நாளுக்கு நாள் இது ரொம்ப அதிகமாகும். நம்ம நிறைய கேசஸ் டீல் பண்ணும் கொஞ்சம் டயத்தில். அப்போ லைன் ஆஃப் எமர்ஜென்சி கேஸ் வரும் உங்கள் முன்னாடி. இப்போ பாபா கேட்குறாரு, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் அவங்கள சக்திசாலி ஆக்க முடியுமா? அதுக்கு பாபா அதுக்கு ஆன்சரும் சொல்கிறார். அதாவது ஆக்சிஜன் அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன ஆக்சிஜன்னா, ஃபஸ்ட்டு நான் செல்ஃப் ப்ராக்டிஸ், சுயமாற்றம்.
அது மூலியமாக அவங்களுக்கு அந்த சக்தி கொடுக்கணும். செல்ஃப் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம எக்ஸ்கியூஸ் தரோம், பாபா இப்போ டைம் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு எவ்வளோ சாக்கு போக்கு சொல்கிறோம். அப்போ பாபா சொல்கிறது ஃப்யூச்சரை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறையா டைம் இருக்குது. ஸோ அப்போ இந்த டயத்தை செல்ஃப் ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்காது ப்ராக்டிஸ்லாம் பண்ண, நீங்கள் தான் டைம் எடுத்துக்கணும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ண டைம் எடுத்துக்கணும். எனக்கு தனியாக யாரும் டைம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் இதுவும் ஒரே நாளில் மாறிடாது. அப்போ இதில் பாபா என்ன சொல்கிறேன்னா, ட்ராப் பை ட்ராப் தான், சொட்டு சொட்டாக தான் கிளாஸ் நிரம்பும். ஸோ போன சீரீஸில் பார்த்தோம், லிட்டில் பை லிட்டில், பிட் பை பிட் ப்ராக்டிஸ்னு ஒரு பாட்டு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லி பண்ணிகிட்டே போகணும். பாபா எவ்வளோ ஸ்வீட் பாருங்கள். அவர் என்ன சொன்னால், ஜஸ்ட் 1 செகண்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறைய டைம் கிடைக்காது, பட் அட்லீஸ்ட் 1 செகண்ட் 2 செகண்ட் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த கடைசி நேரத்தில் அதை சம்மப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு 10 செகண்ட் பண்ணுங்கள், அப்புறம் 20 செகண்ட், அப்படியே செஞ்சு அதை அதிகரிச்சுட்டே போங்க. 1/2 hour 1 hour அதை அதிகரிச்சுட்டே போங்க. அப்போ நம்ம தான் இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கணும். நடக்கும்போது இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அடுத்து பாபா எக்ஸாம்பிள் தந்தார் சாத்ரக் பக்ஷியோட, அந்த சாத்தக் பறவையோட. அப்போ அந்த பறவை ஒரு சொட்டு தண்ணிக்காக தாகத்தோடு இருக்குது. இப்போ கூட நம்ம அந்த 1 செகண்ட் எடுக்கலாம். இப்போ கூட இப்போ உங்கள் கவனத்தை மறுபடியும் ஆத்ம உணர்வில் கொண்டு வாங்க. நான் சம்பூர்ண சுதந்திரமாக இருக்கேன். நான் முழுமையாக இருக்கேன், சம்பூர்ணமாக இருக்கேன், எல்லாத்தாலையும் நிரம்பி இருக்கேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே என்னோடது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டையும் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் கேர்லெஸ் ஆகிடாதீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் இதில் கேர்லெஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இது மூலியமாக நீங்கள் உயர்ந்த நம்பர் அடைய முடியும். ஸோ இதுதான் மகாரத்தியோட எஃபர்ட்ஸ். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அந்த ஏகாந்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மறக்கிறது ஈஸி, ஆனால் ஒரு விஷயத்து மேலே கவனம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒருத்தரை நினைவு வச்சுக்கிறது, ஒருத்தரை புகழ் பாடுறது, ஒருத்தரோட அறிமுகம் எல்லாருக்கும் கொடுக்கறது, அதில் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்போ அந்த ஒரு பாபா நினைவு இருந்ததுன்னா நம்ம ஸ்திதியும் எப்பயுமே ஏக்கரஸாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பாபா நமக்கு அந்த கிஃப்ட் தராரு, ஏகாகிரதாவோட கிஃப்ட் தராரு. அப்போ நம்ம பொறுப்பாக அதை யூஸ் பண்ணணும், அதை சீரியஸாக எடுத்துக்கணும். அதை அலட்சியமாக லேசாக லைட்டாக விட்டுறக்கூடாது. ஸோ இன்னிலேருந்து பாபா கொடுத்த இந்த கிஃப்ட்டை, கான்சன்ட்ரேஷன் ஏகாகிரதாங்கிற அந்த கிஃப்ட்டை நம்ம லைஃப்பில் நல்ல விதமாக யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஹோம்ஒர்க்காகவும் பாபா தான் கொடுத்தாரு. இந்த ஆன்மீக சக்தியை உங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. அதுக்கு சாதனம் ஏகாந்த். அப்போ இந்த ஏகாகிரதா மூலியமாக இவ்வளோலாம் பெனிஃபிட் இருக்குது. மற்ற ஆத்மாக்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அது கொடுக்க முடியும். மற்ற ஆத்மாக்களை கூப்பிட முடியும். மற்ற ஆத்மாக்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அவங்க வாய்ஸை நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். அடுத்து ஏகாகிரதானா என்னவும் பாபா டிஃபைன் பண்ணிட்டார். ஒரு பாபா தவிர வேறு எந்த ஞாபகமும் இருக்கக்கூடாது. ஒரு பாபாலே முழு உலகமும் அனுபவம் ஆகணும். அந்த ஒருத்தரில் நான் மகன் ஆகிடணும். அந்த ஒருத்தரில் நான் கலந்து போயிடணும். இதுதான் பாபா ஏகாகிரதா.